ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய அயோக்கியத்தனமான அராஜகமான அரசு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது. அதன்படி புது பைக் வாங்கினா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவேன்? தெரியல சார், பைக் எதுவும் வாங்கினதில்லை சார். இந்த ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு நீ பைக் வாங்கக்கூடாது. ஏமா நீங்கள் வாங்கியிருக்கீங்களே, சொல்லுங்கம்மா. கடையில் போய் வாங்கும்போதே அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணணும், ரைட்டாக. ஆர்டிஓஸ்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, அந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போய், நான் 90களில் சொல்கிறது, அப்போல்லாம் என்னென்னா டீலர்கிட்டேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போன உடனே அவங்க வந்து இந்த பென்சிலில் ஷேட் அடிப்பாங்க. ஆர்சி புக்கில் அந்த இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக டேலி ஆகுதுன்ட்டு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, ஏஜென்ட்ஸே பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு மாலதி போய் ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்குறாங்கன்னா, ஒரு ஏஜென்சியில் போய் எனக்கு இவ்வளோ ரூபான்னு பணம் கட்டிட்டாங்கன்னா, ஆதார் பேன் கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. பேன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபார்மில் கையெழுத்து கேட்பாங்க. அந்த கையெழுத்தை நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சு வண்டியை டெலிவரி அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. நம்பரோட தான் வரும். அதில் ஒரு 2000 ரூபாய் ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. கரெக்டாக அது என்ன ஆர்டிஓ சார்ஜஸ்னால்? அதான் உங்களுக்கு ஏதோ ஃபீஸ் பே பண்ணணும் போல். என்ன ஃபீஸு? பதிவு பண்ணதுக்கு அது தனி, ரோட் டேக்ஸு அது தனி. இந்த 1000 ரூபாய், 1500 ரூபா, 2000 ரூபாய் ஆர்டிஓ சார்ஜ்ன்றது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சம். நம்ம இந்த வீடெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பே பண்ணுறோம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அது மாதிரி நினச்சேன். அது மாதிரிலாம் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது, ரோட் டேக்ஸ் அதுன்ட்டு. இது போக இது லஞ்சம். இதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் அதை மீறி வந்து நீங்கள் இப்போ ஒரு கார் எடுக்கிறீங்க, இல்லை 2 வீலர் எடுக்கிறீங்க, இல்லை நானே போய் என் வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா, நீங்கள் போய் அங்கே நிற்கணும் வண்டி எடுத்துகிட்டு போய். நீங்கள் இப்போ இந்த அசோக் பில்லர் பக்கத்தில் போனோன்னா தெரியும், வரிசையாக புது வண்டியாக நின்றுட்டுருக்கோம். நீங்கள் காலையில் போய் நின்று 9 மணிக்கெலாம் வந்துடணுன்றாங்க. 9 மணிக்கெலாம் போய் நின்றுனா அவர் ஐயா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 11 மணிக்கு பொறுமையாக வருவார். என்னப்பா எல்லாம் சரியாக இருக்கா? அதுக்கு புரோக்கர் வச்சுருப்பாங்க. இவர் எதுவும் தொடமாட்டார். கையில் பேப்பர்லாம் வச்சு டிக்கு மட்டும் அடிச்சுட்டு வருவார். 10 வண்டினா 10 வண்டிக்கான அமௌண்ட்டை விட்டு கொடுத்துடணும். டீலர்ஸே வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வருகிறது. இவங்க எதுக்கு இதை வெரிஃபை பண்ணணும்? ஆர்டிஓ இப்போது பூனாவில் ஒரு வண்டி ஃபேக்ட்ரி இருக்குது, கார் ஃபேக்ட்ரி, டாடா ஃபேக்ட்ரியோ டிவிஎஸ் ஃபேக்ட்ரியோ இருக்குது. இங்கே சென்னைக்கு 1000 2 வீலர் வருது. அந்த வண்டிகளின் இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாமே வாகன் போர்ட்டலில் பதிவாயிருக்கா? அந்த 1000 வண்டியில் 500 வண்டி அண்ணா நகரில் இருக்க ஒரு ஏஜென்சிக்கு வருதா? அந்த 500 வண்டியை தானே ஆர்டிஓ ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 500 வண்டியில் 3வது வண்டி மாலதின்ற பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோன்ட்டு இதை ஆன்லைனில் அப்லோடு பண்ணால் போதாதா? புது வண்டியில் எதுவும் திருகல் வேலை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. அப்போ எதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும் நீ? அவருக்கு 2000 ரூபா கொடுக்கறதுக்கு. ஸோ இதை தவிர்க்கலாம் இல்லையா? ஸோ இதை தவிர்த்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு இதை ரெசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் இதை வேண்டாம், இல்லை ஃபிசிக்கலாக போய் போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1/12/2025 முதல் எந்த டீலரும் வண்டி எடுத்து, இது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டு. எல்லோ போர்டு வண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வேறு, அதுக்கு நீங்கள் போகணும். இந்த ரெகுலர் வண்டி ப்ரைவேட் யூஸுக்கு இருக்க வண்டிக்கெலாம் போகிறதில்ல. 1ஆம் தேதியிலேருந்து எல்லா வண்டியும் நேரடியாக இவங்களே அந்த வாகன் போர்ட்டலில் மாலதிக்கு இந்த வண்டியை வித்துட்டேங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்லோடு பண்ணால் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஆர்டிஓ அசைன் பண்ணிடணும் நம்பரு. இப்போது 2 வீலருக்கு 2000 ரூபா, காருக்கு 5000 ரூபா போச்சா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி ரிஜிஸ்டர் ஆகும்? ஒரு 10,000 ரஃப்லி. இப்போ இது இந்த அமௌண்ட்டு நின்ன உடனே போக்குவரத்து அதிகாரிகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு மிச்சமாகிறது இல்லாமல் கூடுதலாக உனக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுது, ஷோரூம்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர பெட்ரோல் மிச்சமாகுது, அந்த துட்டையும் சேர்த்து 2 வீலருக்கு 2500, காருக்கு 8000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்குது. யார்? ஷோரூம்லேயே அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும். அவங்க என்ன சைனா பண்ண போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. கொடுன்னு சொல்லிவிட்டு இந்த ஷோரூம் ஓனர்ஸுக்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் 1-2 ஷோரூம் ஓனர், இந்த கிவராஜ் மாதிரி 1-2 ஷோரூம் ஓனர் சரிங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. இதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் கவர்மெண்ட்டு இங்கே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு. நான் அங்கே வரப்போகிறதே இல்லை, உனக்கு எதுக்கு துட்டு கொடுக்கணும், வேணா நீ நம்பர் அசைன் பண்ணாத பாரு அப்படின்றாங்க. எப்படி பண்ணாமல் இருப்ப? இவன் அப்லோட் பண்ணால் நீ அசைன் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா, ஒரு சம்பத் குமார் என்ற ஒரு டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், அவர் ஒருத்தர், ஏழுமலைன்னு சோழிங்கனில் ஒரு ஆர்டிஓ, செஞ்சியை சேர்ந்த கிருஷ்ணன் என்ற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு, KK நகரை சேர்ந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் காவேரி, இது போல் 5-6 பேர் டீலர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நாளாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை. முந்தா நாள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இவங்க ஹோல்டு பண்ண வண்டிங்களோட நம்பர் மட்டும் சொல்கிறேன். சென்னை சென்ட்ரலில் 80, நான் சொல்கிறது போத் 2 வீலர் அண்ட் 4 வீலர். சென்னை நார்த் வெஸ்ட்டில் 80, நார்த் ஈஸ்டில் 40,
ஈஸ்ட்டில் 20, நார்த்தில் 60, சவுத் ஈஸ்ட்டில் இது மாதிரி செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம்னு ஒவ்வொரு ஊர்லேயும் 40 வண்டி 60 வண்டி. இதே போல் இது முந்தா நாள் நான் சொன்ன நம்பரு, நேற்று நம்பர் சென்ட்ரலில் 50, நார்த் வெஸ்ட்டில் 45, நார்த் ஈஸ்ட்டில் 25, ஈஸ்ட்டில் 12. அடுத்த நம்பரையும் இந்த பட்டியலில் டிஸ்ப்ளே பண்ணலாம். எங்கேயாவது நடக்குமா அது? இப்போ மத்திய அரசு கேள்வி கேட்டா மாநில சுயாட்சி பாதிக்கப்படுதுன்னுவீங்க. இதான் மாநில சுயாட்சி இடம் உங்களுக்கு. போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களோட கவனத்திற்கு நான் இதை கொண்டு சென்றிருக்கேன். அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது. இது பேர் பிளாக்மெயில். 3 நாளாக வண்டி ரிஜிஸ்டர் ஆகலையா? இது என்ன டிஃபிகல்ட்டினா, நீ போய் பைக் வாங்குறதுக்கு நீ போய் கட்டிட்ட, ஒரு 1 லட்ச ரூபா கட்டிட்ட. என்னைக்கு டெலிவரின்னு நீ கேட்டிருப்ப. சார் திங்கக்கிழமை வாங்கி கேட்டுருப்பாங்க. 2 நாள் பணம் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்ட. நீ திங்கக்கிழமை போக வண்டி ரெடி ஆகல, செவ்வாய்க்கிழமை போக வண்டி ரெடி ஆகல, புதன்கிழமை போக வண்டி ரெடி ஆக போல. சத்தம் போடவே மாட்டியா நீ? நான் ஒரு நல்ல நேரம் பார்த்தா வண்டி புக் பண்ணிருப்பேன். எக்ஸாக்ட்லி. ஸோ கல்யாணத்துக்கு gift கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு கொடுத்தாகணும். அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ நெருக்கடி இருக்குது. இப்போ டீலரை நீ புஷ் பண்ணுவியா? ஸோ இந்த ஆர்டிஓ மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர்லாம் எவ்வளோ நாள் டிலே பண்ணுவேன்? நான் பண்ண மாட்டேன். இல்லை சார், அவங்க தான் அப்லோட் பண்ணால் அவங்க இதை அப்ரூவ் கொடுத்தானே ஆகணும். அவங்க அப்ரூவல் பண்ணணும்ல. இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா? ஹோல்டில் இருக்கு. அப்போ மத்திய அரசு கேள்வி கேட்கும்ல, ஏன் இதெல்லாம் பண்ணாம பெண்டிங்ல வச்சிருக்கீங்கன்னு. ஏமா மாநில அரசோட வேலைமா இதெல்லாம்? பதிவு எண் கொடுக்கறது வாகன் போர்ட்டல் தான். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும்ல, யாராவது அவங்களை கேள்வி கேட்கணும்ல. விஷயமே இன்னும் வெளியில் வரல. யாருக்கு தெரியும்? முன்னு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பத்குமார்ன்ற டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இதுக்கு முன்னாடி மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் சங்கத்தின் தலைவராக, ஆர்டிஓ சங்கங்களின் தலைவராக இருந்தவர். அவர் தான் இந்த வசூலை முன்னின்று செய்து கொண்டிருக்கார். எங்கேயாவது நடக்குமாப்பா இது? 3 நாளா வழிப்பறி சார். வழிப்பறி. இது எக்ஸ்ட்ரா